ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. H.G. வெல்ஸ் எழுதிய த டைம் மெஷின் கதையுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இதுவரைக்கும் நடந்த கதைக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். அந்த கண்களை பார்த்தாலே இது ஒரு பிரெடேட்டருடைய கண்கள் அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா ஒரு பாயிண்ட்ல ஹீரோ எப்படியோ தைரியத்தை வரவழைச்சு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு அந்த கிரீச்சர் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. அப்ப அந்த கிரீச்சர் என்ன பண்ணுது, இவரை தாண்டி ஓடி போய் மறைஞ்சிடுது. அது ரொம்ப வேகமா ஓடியதால அது என்ன விதமான மிருகம் அப்படிங்கிறது இவருக்கு சரியா புரியல. ஆனா பார்க்க ஏதோ குரங்கு மாதிரி இருந்த மாதிரி இருக்கு, வெள்ளை கலர்ல இருந்த மாதிரி இருக்கு, கண்கள் எல்லாம் பெருசா இருந்த மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் இப்போதைக்கு நோட் பண்ணிருக்காரு. அந்த கிரீச்சர் போய் மறைஞ்ச இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு நம்ம ஹீரோ. இவர் வரும்பொழுதே இவருடைய பாக்கெட்ல ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்திருக்கு. இவங்க பைப் சிகார்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மேட்ச் பாக்ஸ். அதுல இருந்து ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்து கொளுத்தி பாக்குறாரு. இருட்டா இருக்கிறதுனால அங்க குட்டி ஓப்பனிங் ஒண்ணு இருக்கு, அண்டர் கிரவுண்ட் போற மாதிரியான ஒரு ஓப்பனிங். அதுக்குள்ள எட்டி பார்த்தா இப்ப ஓடிச்சுல அந்த ஒரு கிரீச்சர், அது சரசரன்னு ஸ்பைடர் மாதிரி இறங்கி உள்ள போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 மேட்ச் ஸ்டிக்கை கொளுத்தி பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு என்ன புரியுதுன்னா, சரசரன்னு இறங்கி போச்சு இல்லையா, அது ஒரு ஏணி மாதிரியான ஒரு கருவி. இப்ப எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாக்குறாரு. அந்த கிணறுகள் மாதிரியான வென்டிலேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த கண்களை பார்க்கும் பொழுதே பூனைக்கு, ஆந்தைக்கு, இந்த காட்டுவாழ் மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரியான கண்கள் இருக்கு இல்லையா, அது எதுக்காக யூஸ் ஆகும்னா இருட்டுல நல்லா பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட கண்கள். அது மட்டும் இல்ல, அந்த கிரீச்சருடைய முகமே ஒயிட் கலர்ல இருந்த மாதிரி இருந்தது இல்லையா, அது எதனாலனா இவங்க பகல்ல வெளியவே வரமாட்டாங்க, முழுக்க அண்டர் கிரவுண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு கிரீச்சர். அதனால தோல் எல்லாம் வெளிரி போயிருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். போக போக நம்ம ஹீரோ என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட்ல வாழற இந்த கிரீச்சர்ஸும் மனிதர்கள் தான். இந்த காலகட்டத்துல மனிதர்கள் 2 இனமா பிரிஞ்சிருக்காங்க. ஒண்ணுதான் எலோ இன மக்கள், இன்னொன்னு இந்த அண்டர் கிரவுண்ட்ல வாழற இந்த மனிதர்கள். எவல்யூஷன்ல இந்த மாதிரி ஆயிருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் வாழ் மனித இனத்தின் பெயர் மோர்லாக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு. இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த மோர்லாக் இனத்தை சேர்ந்த இந்த மக்கள் தான் இவருடைய டைம் மெஷினை அந்த ஸ்பிங்ஸ் ஸ்டாச்சுக்கு கீழே இருக்கிற பெடஸ்டல்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். நம்ம ஹீரோ லேட் 19th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு பர்சன் இல்லையா, அந்த காலகட்டத்திலையும் அவருடைய ஊர்ல இந்த அப்பர் கிளாஸ், எலைட் சொசைட்டி, இவங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய மக்கள், அந்த மாதிரி நிறைய கிளாஸ் வைஸ பிரிஞ்சிருந்தாங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இலோ இன மக்கள் இந்த சோ கால்ட் அப்பர் கிளாஸை சேர்ந்த மக்கள், அவங்களுக்காக சேவகம் செய்யக்கூடிய மக்கள் தான் இப்போ மோர்லாக்ஸா மாறி இருக்காங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வராரு. அதனால என்ன நினைக்கிறாருன்னா, இந்த இலோ இன மக்கள் இந்த மோர்லாக்ஸ் இன மக்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டாக்க இவருடைய டைம் மெஷினை திரும்பி தந்துருவாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறாரு. ஹீரோ நேரா வீணா கிட்ட போய் இந்த மோர்லாக்ஸ் இனத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வீணா என்ன பண்றான்னா, இவர் கேட்கிற கேள்வி புரியாத மாதிரி ஆக்ட் பண்றா. அதுக்கப்புறமா ஆன்சரே பண்ணாம ரெஃப்யூஸ் பண்றா. துருவி கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ இந்த ஃபியூச்சர்ல இந்த பர்டிகுலர் வருஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் அழுததை தவிர்த்து முதல்ல அழுகை அப்படிங்கிற இமோஷனை இப்பதான் பாக்குறாரு. அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃப்ரீ ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா, இந்த மாதிரியான கேர்ஃப்ரீ ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டக்கு அழுகையை கொண்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே மேட்ச் பாக்ஸை லைட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படியோ சமாளிச்சிடுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது, வீணா மட்டும் இல்ல, எல்லா இலோ இன மக்களுமே இந்த மோர்லாக்ஸை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறாரு, அவங்களுக்கு இந்த மோர்லாக்ஸை பார்த்து ஒரு அருவருப்பு, அதனால பேச மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்டா தெரியுது நம்ம ஹீரோவுக்கு, இவர் கண்டிப்பா அண்டர் கிரவுண்டுக்கு போய் அந்த மோர்லாக் இன மக்கள் கிட்ட இருந்து இவருடைய டைம் மெஷினை எப்படியாவது திரும்ப வாங்கியே ஆகணும். ஆனா அண்டர் கிரவுண்ட் போக ரொம்ப தயங்குறாரு. ஒரு இனம் புரியாத பயம் ஒண்ணு இருக்கு நம்ம ஹீரோவுக்கு. 2 நாள் தட்டி கழிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ இந்த ஃபியூச்சருக்கு வந்த 6வது நாள் தைரியத்தை வரவழைச்சு கிணறு மாதிரியான அந்த வென்டிலேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வழியா உள்ள போறாரு. இதை பார்த்து வீணா அழறா, கத்தரா, பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ அவளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு. உள்ள இறங்குறதுக்கு வசதியா நிறைய மெட்டல் பார்ஸ் இருக்கு. ஒண்ணுன்னா பிடிச்சு இறங்குறாரு. ஆனா இவருடைய வெயிட் தாங்கக்கூடியதா அது இல்ல. எவ்வளவு தூரம் இந்த மாதிரி இறங்கினாருங்கிறது தெரியல. ஒரு பாயிண்ட்ல கீழே விழுந்துடுறாரு. கண் முழிச்சு பார்க்கும் பொழுது 3 மோர்லாக் இன மக்கள் இவரை சுத்தி நின்று இவரே பார்த்துட்டு இருக்காங்க. கிளியரா பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு மேட்ச் ஸ்டிக்க பத்த வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் இவங்க பயந்து ஓடிடுறாங்க. சோ இவங்களுடைய பயம் வெளிச்சம் தான். இங்க இவர் பார்க்கிற காட்சிகளே வேற மாதிரி இருக்கு. இங்க நிறைய இயந்திரங்கள் இருக்கு, நிறைய மோர்லாக் இன மனிதர்கள் இருக்காங்க. ஆனா இவர் கையில இருக்கிற வெளிச்சத்தால கொஞ்சம் பயந்து ஒளிஞ்சிருக்காங்க. அங்கங்க சாப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா பெரிய பெரிய பீசஸ் ஆஃப் மீட்டா இருக்கு. அதுல இருந்து ரொம்ப துர்நாற்றம் வேற அடிக்குது. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த காலத்துல இவ்வளவு பெரிய மிருகம் எங்க இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு.
ஏன்னா இவர் பார்த்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயாச்சு இந்த காலத்துல. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவர் கையில இருக்கிற அந்த மேட்ச் ஸ்டிக் அணைஞ்சிடுது. அடுத்த செகண்ட் மார்லாக் இன மக்கள் எல்லாம் இவரை சூழ்ந்து நிக்கிறாங்க. தொட்டு தொட்டு பாக்குறாங்க. இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் ஒண்ணு வருது. வேற தொட்டு தொட்டு பார்க்கும்பொழுது இவருக்கு பயமா இருக்கிறதுனால திடீர்னு கத்துறாரு. இவர் கத்தின உடனே அந்த மார்லாக் இன மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி போறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவர்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இவங்க பேசுற மொழி இவருக்கு புரியல. எலாய் இன மக்கள் பேசுற மொழியை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இவங்க பேசுற மொழி. திரும்பவும் இவரை தொட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து பேசிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்பவும் கத்துறாரு. ஆனா இந்த தடவை இந்த மார்லாக் இன மக்கள் அதை ஒரு பொருட்டாவே மதிக்கல. சிரிக்கிறாங்க. இன்னும் ரொம்ப மோசமா தொட ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா செம பயமா இருக்கு. இப்பதான் ரியலைஸ் பண்றாரு இவருடைய மேட்ச் பாக்ஸ்ல 4 வத்தி குச்சி தான் பாக்கி இருக்கு. இவருக்கு இப்பதான் பெரிய விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் என்ன நினைச்சிருந்திருப்பாரு, நம்மளுடைய ஃபியூச்சர் மனித இனம் இன்னும் டெக்னாலஜி வைஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க, எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு வந்திருப்பாரு. ஆனா இவ்வளவு பிரிமிட்டிவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாரு. இவர் கொண்டு வந்ததெல்லாம் இந்த மேட்ச் பாக்ஸ் மட்டும்தான். வேற எந்த ஆயுதமோ எதுவுமே கொண்டு வரல இல்லையா. அது இப்பதான் எவ்வளவு பெரிய தப்புன்னு இவருக்கு புரிய வருது. என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு ஒரு மேஸ்டிக்கை கொளுத்துறாரு. இவங்க எல்லாரும் உடனே விலகி போறாங்க. இந்த மேட்ச்ஸ்டிக் ஆஃப் ஆகிறதுக்குள்ள ஓடணும்னு கடகடன்னு ஓடுறாரு. வந்த வழியாவே திரும்ப போயிடலான்ட்டு அதே ஷாஃப்டை நோக்கி ஓடுறாரு. அந்த மெட்டல் பார்ஸ் கண்ணில் தெரியுது. அதை பிடிக்கிறதுக்குள்ள இந்த மேட்ச்ஸ்டிக் அணைஞ்சிடுது. திரும்ப இன்னொரு மேட்ச்ஸ்டிக் கொளுத்துறாரு. மேலே ஏற ட்ரை பண்றாரு. திரும்ப அணைஞ்சிடுது. அப்போ கரெக்டா இந்த மார்லாக்ஸ் இன மக்கள் இவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. திரும்ப உள்ளே இழுக்கிறாங்க. 3வது மேஸ்டிக்கையும் கொளுத்துறாரு. ரொம்ப கிட்ட இந்த மார்லாக் இன மக்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ப்ரெடேட்டரி லுக் இருக்கு இல்லையா, அது இவருக்குள்ள என்னோ செய்யுது. பயமா இருக்கு. எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாரு. வீணாவை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இவ்வளோ நாள் இவருக்கு இருந்த அந்த ஹோப், டைம் மெஷின் நமக்கே திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு இருந்த ஹோப் இப்ப இல்ல. எப்படி இந்த மார்லாக் இன மக்கள் கிட்ட இருந்து இவர் டைம் மெஷினை திரும்ப வாங்குவாரு? இப்ப இருக்கிறதோ ஒரே ஒரு மேட்ச்ஸ்டிக் மட்டும்தான். இப்பதான் இந்த எலாய் இன மக்கள் ஏன் இருட்டை கண்டு பயப்படுறாங்க, நைட் ஏன் வெளியே வரமாட்டேங்கிறாங்கிற விஷயமே இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்த மார்லாக் இன மனிதர்கள் இந்த எலாய் இன மனிதர்களுக்காக நிறைய வேலைகள் செய்யறாங்க. அவங்க தான் இவங்களுடைய துணிகளை தைச்சு தராங்க, ஷூஸ் எல்லாம் தைச்சு தராங்க. அவங்க தான் இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் பராமரிக்கிறாங்க. அதைத்தான் இந்த எலாய் இன மனிதர்கள் நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இந்த மார்லாக் இன மனிதர்கள் எதுக்காக செய்யறாங்கன்னா, இந்த பழங்களை எலாய் இன மனிதர்கள் சாப்பிட்டு நல்ல ஹெல்தியா இருப்பாங்க. அந்த எலாய் இன மனிதர்களை இந்த மார்லாக் இன மனிதர்கள் சாப்பிடுவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல சில மீட் எல்லாம் பார்த்தார் இல்லையா நம்ம ஹீரோ, அது வேற ஒன்றும் இல்லை, எலாய் இன மனிதர்களுடைய மீட் தான் அது. இந்த மார்லாக் இன மனிதர்கள் கேனிபல்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்லோவா தான் ஹீரோவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் எலாய் இன மனிதர்கள் மாதிரி இருட்டு கண்டா பயமா தான் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன டிசைட் பண்றாரு, எப்படியாவது இந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சு இவருடைய டைம் லைனுக்கு திரும்ப போயிடணும், போகும்பொழுது வீணாவை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் வீணாவும் ஒரு மியூசியமுக்கு போறாங்க. அது ஒரு பாழடைஞ்ச மியூசியம். யாருமே இங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா இங்க சில பொருட்கள் அப்படியே ப்ரிசர்வ் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் ஏதாவது ஆயுதங்களோ ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸோ கிடைக்குமான்னு தேட போறாரு ஹீரோ. அங்கிருந்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஜாக்பாட் அடிக்குது. ஒரு மேட்ச் பாக்ஸ் கிடைக்குது. ஏர் டைட்டா பத்திரமா வச்சிருக்காங்க. கூடவே கற்பூரமும் கிடைக்குது. இதை தவிர்த்து அயர்ன் க்ரோபார் ஒன்று கிடைக்குது. இவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, நம்ம நேரா போய் அந்த ஸ்பிங்க்ஸ் ஸ்டாச்சுக்கு கீழே இருக்கிற பெடஸ்டலை எப்படியாவது இதை வச்சு ஓபன் பண்ணிடணும்னு டிசைட் பண்றாரு. இதுக்குள்ள நல்லா இருட்டிடுது. இதனால இவங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா மார்லாக்ஸ் நடமாடுற நேரம் இல்லையா. இவங்களை துரத்திட்டே 2-3 மார்லாக்ஸ் பேரை வந்திருக்காங்க. ஒரு லான் மாதிரியான இடத்துல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற குச்சிகள் வரகுகள் எல்லாம் சேர்த்து வச்சு கேம்ப் ஃபயர் மாதிரி செட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த மார்லாக்ஸ் பயந்து தள்ளி போறாங்க. ஆனா வீணா ரொம்ப குஷியா இருக்கா. அந்த ஃபயர்க்குள்ளேயே விழ போறா. அவளுக்கு ஃபயர்னா என்னன்னு தெரியாது போல இருக்கு. நம்ம ஹீரோ தான் அவளை தடுத்து நிறுத்துறாரு. இந்த வெளிச்சத்துல மார்லாக்ஸ் நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்னு நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபயர் கொஞ்சம் கம்மியானதும் இந்த மார்லாக்ஸ் எல்லாம் சுத்து போட்டுடுறாங்க. பெரிய சண்டே நடக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவர்கிட்ட தான் கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை கொளுத்தி கொளுத்தி தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இதுல என்ன ஆகுதுன்னா, சுத்தி இருக்கிற காஞ்ச புற்களும் புஷஸும் பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி ஆயிடுது. ஹீரோ என்ன நினைக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், இந்த மார்லாக்ஸ் நம்ம கிட்ட வராத வரைக்கும் ஓகே தான் நினைக்கிறாரு. ஆனா சுத்தி பார்த்தா வீணாவையும் காணும். சில மார்லாக்ஸ் செத்துடுறாங்க.
இந்த வீணாவும் அதே ஃபயர்லயே அழிஞ்சிடுறா போல இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல இந்த டைம் பீரியடுக்கு வந்த அன்னைக்கு ஒரு இடத்துல நின்னு இதுதான் கோல்டன் ஏஜ், இதுதான் உட்டோப்பியான்லாம் யோசிச்சிருந்திருப்பாரு. அதே இடத்துல போய் நின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. வீணாவை எங்க தேடியும் கண்ணில் படவே இல்லை. மனசு ரொம்ப வலிக்குது. அவர் அந்த குரோபார் எடுக்கிறாரு, நேரா அந்த ஸ்விங் ஸ்டாச்சு கிட்ட போறாரு. இந்த பெடஸ்டல உடைச்சாவது நம்ம மெஷினை வெளியே எடுத்துடணும்னு டிசைட் பண்றாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த பெடஸ்டல் ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள பார்த்தா அந்த டைம் மெஷின் பலான்னு மின்னுது. அந்த மெஷின் நல்லா தொடச்சு வச்சிருக்காங்க இந்த மார்லாக். இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மார்லாக்ஸ் இந்த டைம் மெஷினை ஒரு பொறி மாதிரி யூஸ் பண்ணி இவரை ட்ராப் பண்றதுக்காக பாக்குறாங்கிற விஷயம் புரியுது. ஆனா அவங்களுக்கு இது டைம் மெஷின்ங்கிற விஷயம் தெரியாது இல்லையா? அதனால சிரிக்கிறாரு ஹீரோ. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிறாரு. கையில இவர் பாக்கெட்ஸ்ல இருந்து அந்த லீவர் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு. நேரா உள்ள போய் டைம் மெஷின்ல உட்கார ட்ரை பண்றாரு. ஆனா இந்த மார்லாக்ஸ் விடுற மாதிரி இல்ல. பிடிச்சி இழுக்கலாம் ட்ரை பண்றாங்க. இவர்கிட்ட மேட்ச் பாக்ஸும் இல்ல. எப்படியோ ஒரு பெரிய சண்டைக்கு நடுவுல இந்த லீவரை பிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி இந்த இடத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி வேற எங்கேயோ போயிடுறாரு நம்ம ஹீரோ. எப்படியோ கிரேட் எஸ்கேப். திரும்ப இவருடைய டைம் லைனுக்கே வந்துட்டாரான்னு கேட்டா அதான் இல்ல. அவசரப்பட்டு இந்த மார்லாக்ஸ் இருந்து எஸ்கேப் ஆகும்பொழுது லீவரை ஒரு மாதிரி திருப்பிட்டாரு இல்லையா? அதனால டைம் டிராவல் பண்ணி 3 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறமா போறாரு. டைம் டிராவல் பண்ணும்பொழுது உலகத்துல நடக்கிற சேஞ்சஸ் வித்தின் செகண்ட்ஸ் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஹீரோ என்ன பாக்குறாருன்னா, சூரியன் இருக்க பெருசாயிட்டே போகுது. ஒரு பாயிண்ட்ல சூரியன் மூவே ஆகவே இல்லை. அப்படியே ஒரு பெரிய பிக் ரெட் பாலா அப்படியே நிக்குது. 3 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துல வந்து நிக்கிறாரு. அங்க பார்த்தா சுத்தி ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. ஆனா பீச் மாதிரி இல்ல, டெட் சீயா இருக்கு. அலைகள் எதுவும் இல்ல, கருப்பா இருக்கு. பெரிய பெரிய நண்டுகளா இருக்கு. இந்த உலகத்துல வேற மனிதர்களோ மற்ற உயிரினங்களோ எதுவுமே இல்ல. இதையும் தாண்டி டைம் டிராவல் பண்ணி போகிறாரு. 30 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறமா போய் பாக்குறாரு. இந்த டைம் பீரியட்ல யாருமே இல்ல, எந்த உயிரினமும் உயிரோட இல்ல. இப்போ சூரியன் ஒரே இடத்துல சன்செட் ஆற மாதிரியே இருக்கிற மாதிரி ரெட் கலர் பாலா இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட பெருசா இருக்கு. ஆனா இன்றைய தினம் ஒரு எக்லிப்ஸ் தினம். அந்த சூரியன் மறைய இந்த உலகமே பயங்கரமா இருட்டாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயம் வருது. திரும்ப டைம் டிராவல் பண்ணி இவருடைய டைம் பீரியடுக்கே வந்துடுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றாரு. ஆனா யாருமே நம்பர்தா இல்ல. இவருடைய பாக்கெட்ல இருந்து 2 மலர்கள் எடுத்து வைக்கிறாரு. பூக்கள், வீணா கொடுத்த பூக்கள். அதெல்லாம் இப்போ காஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த மாதிரியான பூக்கள் இப்ப ஹீரோ இருக்கிற டைம் பீரியட்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. இது நம்பர் தான் வேண்டாமா அப்படின்ட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன ஃபீல் பண்றாருன்னா, மேபி நாங்க ஒரு கோடாக் எடுத்துட்டு போயிருந்தேன்னா இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. கோடாக்ங்கிறது கேமராவுடைய அதே பிராண்டு தான். 1890s தான் அவங்க முதல்ல ஒரு பாக்ஸ் கேமரா தயாரிச்சிருந்திருக்காங்க. அதை பத்தி தான் ரெஃபரன்ஸ் வருது இதுல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. யாரும் நம்பின மாதிரி தெரியல. இந்த கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிற நரேட்டர் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட். அவருக்கு மட்டும் இது நம்பலாமோ, இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணிட்டே இருக்கு. நாளைக்கே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணணும், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே நரேட்டர் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. வீடு முழுக்க தேடுறாரு, எங்கேயும் இல்ல. ஹீரோ இவருடைய லேப்ல தான் இருக்காரு. அங்க போய் பார்த்தா கையில ஒரு பேக்கும் கொடாக் கேமராவுமா நிக்கிறாரு நம்ம ஹீரோ. நீ வெயிட் பண்ணிட்டே இரு, இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி எங்கேயோ போறாரு. நரேட்டர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஹீரோ திரும்ப வரவே இல்லை. இந்த இடத்துலயே இந்த கதையை முடிச்சிடுறாரு ஆத்தர். ஹீரோ எங்க போயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது என்ன கதை கேட்கலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.